வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். மல்லி 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 மல்லி. ரொம்ப நன்றி சார். எனக்கும் இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பா நீங்க ஜெயிச்சு கொடுத்துருவீங்க. என் வீட்டுக்காரரை வெளியே கொண்டு வந்துருவீங்க. பேங்க்ல உங்க ஹஸ்பண்டோட பர்சனல் அப்புறம் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண சொல்லிருக்கேன். எல்லா டிரான்சாக்ஷனையும் ட்ராக் பண்ண சொல்லிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி உங்க ஹஸ்பண்ட் தப்பு செய்யலன்னு தான் இப்ப வரைக்கும் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சொல்லுது. அது மட்டும் நமக்கு பத்தாதுமா. அதுல இப்படி தப்பு பண்ணது யாரு, இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க, தனி ஆளா இல்ல ஒரு டீமா, அவங்க மோட்டிவ் என்ன, அப்படி எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணாதான் உங்க ஹஸ்பண்ட முழுசா வெளியே கொண்டு வர முடியும். ஆனா பெட்டிஷன் கொடுக்கறவங்க விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்டவங்க, அவங்க பணத்தை உங்க ஹஸ்பண்ட் கம்பெனில போட்டிருக்காங்க. அத அவங்க கேக்குறப்போ கொடுத்துதானே ஆகணும். அத செய்யலனா அப்புறம் உங்களுக்கு எதிரான டைரக்ஷன்ல தான் கேஸ் ஈஸியா திரும்பும். சோ நம்ம எஃபர்ட் அதுக்கு மீறினதா இருந்தாதான் நாம ஜெயிக்க முடியும். புரியுது சார். ஆனா இப்ப நாங்க என்ன செய்யணும்னு கூட தெரியாம தான் சார் இருக்கோம். கையும் ஓடல காலும் ஓடல. அவருக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது சார். அவர் எந்த தப்பும் செய்யல. எப்படியாச்சும் அவரை வெளியே கொண்டு வந்துருங்க சார். உங்களை மட்டும் தான் சார் மலை மாதிரி நம்பி இருக்கோம். உங்க கூட வந்தாங்களா அந்த அம்மா? என் பெரியம்மா சார். அவங்க விசாரிச்சுட்டு தானே கூட்டு வந்தாங்க. என்கிட்ட வந்த கேஸ 99% ஜெயிச்சுதான் கொடுத்திருக்கேன். தோத்து போற அந்த 1-2 கேஸ்ல என்னோட பார்ட்டி உண்மையாவே தப்பு செஞ்சவங்களா இருந்திருப்பாங்க. மத்தபடி தோத்து போக நான் விட மாட்டேன். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். என்ன மாதிரி எந்த விதமாவும் ஒரு சின்ன சப்போர்ட் கூட இல்லாம இருக்கிற பொண்ணுக்கு உங்களை மாதிரி வக்கீல் எல்லாம் சாமி மாதிரி தெரியுறீங்க சார். எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தி கொடுத்துருங்க சார். அம்மா ஏன் அழறீங்க? முதல்ல கண்ணை தொடங்கம்மா, தொடங்கம்மா. உங்க புருஷன் விடுதலையாகி வருவாரு. நம்பிக்கையோட போங்க. ரொம்ப நன்றி சார். அம்மா, என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? இருக்கும். உனக்கு ஒரு தாலி ஏன் சார்பில் வந்து விழுந்துச்சுல்ல? என் புருஷன் எனக்காக கொண்டு வந்து உன் காலடியில போட்டாரு. ஞாபகம் இருக்கா? அந்த மனுஷன் செய்யாத தப்புக்காக ஜெயில தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு. அவரு யாருக்கும் மனசால கூட துரோகம் நினைக்காதவர்னு உனக்கு தெரியும். அப்படிப்பட்டவருக்கு யாராச்சும் துரோகம் செஞ்சா நீ தானே அவருக்கு கவசமா இருந்து காப்பாத்தணும். நீயே அவருக்கு தண்டனை கொடுக்கலாமா? நீ செய்யறது நியாயமா? நான் உன்கிட்ட தானே சண்டை போட முடியும், உன்கிட்ட தானே கேள்வி கேட்க முடியும். அதான் உன்கிட்ட வந்திருக்கேன். எப்படி என் புருஷன் எனக்காக உன்கிட்ட வந்து நின்னாரோ அதே மாதிரி இன்னைக்கு நான் உன் முன்னாடி என் புருஷனுக்காக நிக்கிறேன். அவரை காப்பாத்தி கொடுத்தாயே. என்ன பிரச்சனைனாலும் எனக்கு கூட அவர் மேல சின்ன துரும்பு கூட படாம காப்பாத்திடு. அது உன்னாலதான் முடியும். என்னால முடிஞ்சதெல்லாம் ஓடி ஓடி போய் செஞ்சுட்டு
கடைசியில நீதான் எல்லான்னு உன் முன்னாடி வந்து நிக்கிற. என் மனச நிறைச்சு அனுப்பு. அவர்கிட்ட கூட வெளிப்படையா நான் சொல்லல. ஆனா உனக்கு தெரியும், என் மனசுல அவர்தான் நிறைஞ்சிருக்காரு. வெளிய ஒரு பக்கம் அவருக்காக நான் இல்ல, வெண்பாக்காக மட்டும்தான் அந்த வீட்ல நான் இருக்கேன்னு சொல்றேன். உனக்கு அது பொய்ன்னு நல்லா தெரியும். இங்க பாரு, எனக்கு அவர் வேணும். என் புருஷனா அவர் வேணும். நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இதே இடத்துல வந்து நிக்கணும். நீ உண்மையான சாமின்னா அவரை வெளியே கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துடு. மனுஷங்க எவ்வளவு சூழ்ச்சி பண்ணாலும் தெய்வ சக்தின்னு ஒண்ணு இருக்கிறத நான் நம்புறேன். என் புருஷனும் நம்புறாரு. உன்னை நம்புற எங்களை கைவிட்டுறாது. சார், உள்ள வரலாமா? வாங்கம்மா. என்னம்மா இந்த பக்கம்? சார், இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும்ல? ஆமாமா, போகணும். நீங்க இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? என் பெரியம்மா தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொன்னாங்க. அட என்னம்மா நீங்க, அதெல்லாம் வந்துருவோம்மா. அப்படி ஞாபகப்படுத்துறதா இருந்தா ஒரு ஃபோன் கால் போதாதா? அம்மா நீங்க எப்படி வருவீங்க? என் பெரியம்மா ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க சார், நான் அவங்க கூட வந்துடுவேன். சரிம்மா. சார், அவரை வெளியே கொண்டு வந்துடலாம்ல? அதெல்லாம் வந்துருவாருமா, தைரியமா இருங்க. நமக்கு சாதகமா நிறைய டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க சாருக்கு தான் யாரையும் ஏமாத்தணுங்கிற மோட்டிவே இல்லையே, பின்ன என்னம்மா, தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி சார், உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன். ராத்திரி முழுக்க உங்களுக்காகவும் சாமியை வேண்டி இருக்கேன். நீங்க என் கூட வரதா இருந்தாலும் வாங்க, ஆனா போற வழியில கேஸ் விஷயமா இன்னொரு டீடைல் கலெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, அதான் யோசிக்கிறேன். சரிங்க சார், நீங்க போங்க, நான் என் பெரியம்மா கூட வந்துடுறேன். சரிம்மா. ரஞ்சி, போலாம் வா. ராஜமா, ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. டென்ஷனா? எதுக்கு? இல்ல, மாமா கேஸ்ல நம்ம லாயர் தான் அப்பீல் ஆக போறாருன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப மல்லி அரேஞ்ச் பண்ண புது லாயர் அப்பீல் ஆக போறாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமாமா, அவளும் ஏதாவது செஞ்சுதா இருக்கணும்னு ஆசைப்படுறா. செய்யட்டும் செய்யட்டும். அப்படின்னா நம்ம பிளான் ஓகே தானா? சரி, உங்க பிளான். என் பிளான் எப்பவுமே மாஸ்டர் பிளான் தான். அதான் கடைசியில நடக்கும், ஜெயிக்கும். புரியல. அவ லாயர் மாமாவை வெளியில கொண்டு வந்துட்டாருன்னா நீங்க நினைச்சது இங்க நடக்காதுல்ல? வாய மூடு. நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கும். ஏன் ரஞ்சி, உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? இதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? அவ எந்த கொம்பனை கூட்டிட்டு வந்தாலும் சரி, நான் என்ன நடக்கணும்னு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்கேனோ அதான் நடக்கும். புரிஞ்சுதா? வா. சார் சார், சொல்லுமா. தப்பா நினைச்சுக்காதீங்க சார், நான் உங்க கூட கோர்ட்டுக்கு கார்ல வரலாமா? உங்க பெரியம்மா வராங்கன்னு சொன்னீங்களே. சொன்னேன் சார், அவங்க இன்னொரு வேலையா போயிருக்காங்க, நேரா அங்க வந்துருவாங்களாம். நான் மட்டும்தான் சார், நான் உங்க கூடவே வந்துட்டுமா? சரிம்மா, வாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க சார், ஆட்டோ பிடிச்சி வரதுக்குள்ள லேட் ஆயிடும். நான் பெரியம்மா ஆட்டோல வந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். இதுல என்னமா இருக்கு?
சும்மா போற கார்ல நீங்க வரதுல எனக்கு என்னமா கஷ்டம், வந்து ஏறுங்க. ஆ, ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு பெரிய மனசு. பரவாயில்லம்மா, ஏறிக்கிங்க. ஆ, சார், அவரை வெளியே கொண்டு வரணும்னு நான் வேண்டாத சாமி இல்ல. கடைசியா தாலி காத்த அம்மனை மனசுல வேண்டிக்கிட்டு வந்தேன். ம். அப்பதான் உங்களை பத்தி கேள்விப்பட்டு பெரியம்மா உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அந்த அம்மனே எனக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. ம். என்னாச்சு சார்? டிரைவர், என்னப்பா லெஃப்ட்ல கட் பண்ணி வர? கோர்ட்டுக்கு ரைட்ல போனோம். டிரைவர் அண்ணா, சார் கேக்குறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்க வழி மாறி போறீங்க. அப்படியா? சரி சரி. அண்ணா, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னா சுத்தி போனீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஆகட்டும் ஆகட்டும். சார், என்ன சார் இவர் இப்படி சொல்றாரு? ஏம்பா, என்ன பண்ணி கோர்ட்டுக்கு போகணும்னு தானே கேப் புக் பண்ண, நீ பாட்டுக்கு எங்கேயோ திரும்பி போயிட்டு இருக்க. ஹலோ, பேசாம வாங்க ரெண்டு பேரும். போக வேண்டிய இடத்துக்கு வண்டி கரெக்டா போவோம். இதுக்கு தான் கேப் புக் பண்றதே இல்லை. டெல்லிக்கு போற பிளான் இருந்துச்சு, அதனாலதான் காரை நேற்றுக்கு சர்வீஸ்க்கு விட்டேன். ச்சே, இவங்க டீசலை மிச்சம் பண்றானு இப்படிதான் பண்ணுவாங்க. டிரைவர் அண்ணா, எங்க அவசரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏய், வாய முடின்னு வரமாட்ட? வக்கீல் சார், இவர் என்ன இப்படி பேசுறாரு? அப்பா, என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என் கிளைண்ட் பா இவங்க. நீ பாட்டுக்கு மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல ட்ரிப்பை கேன்சல் பண்ணு, நாங்க ஆட்டோல போய்க்கிறோம். ஏய் நிறுத்துப்பா, ஏய் நிறுத்துன்னு சொல்றேன்ல. நிறுத்துங்க, எங்க நிறுத்துங்க. ஏய், முதல்ல நீங்க ரெண்டு பேர் நிறுத்த போறீங்களா இல்லையா? ஏய், என்னப்பா பண்ற? நான் யாரும் தெரியுமா? என்கிட்ட தேவையில்லாம வம்பு வச்சுக்காத, உன்னை தொலைச்சு கட்டிடுவோம் பாத்துக்க. ஏய் சே, வாய மூடு. நீ உயிரோட இருந்தா அதான் தொலைச்சு கட்டுவ. இதுக்கு மேல சத்தம் கித்த வந்துச்சு, பார்த்தல என்ன இருக்குன்னு சீவிடுவேன். ம். இங்க பாரு, வம்பா வாழ்க்கை எழுந்துடாத. யார்கிட்ட விளையாடுறன்னு தெரியுதா? மரியாதையா நிறுத்திடு. அதே தான் நானும் சொல்றேன். ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு வந்தீங்கன்னா நான் கூட்டிட்டு போற இடத்துக்கு உயிரோட போய் சேருவீங்க. இல்ல ஒரே சீவு போனமா தான் போவீங்க. என்ன சொல்றீங்க? நீங்க கோர்ட்டுக்கு போலையா? இங்க பாரு, இப்ப நான் போலீஸ்க்கு போன் பண்ணா என்ன ஆகும்னு தெரியும்ல? தெரியுமே. முதல்ல நீ போனமாவ. சார், என்ன சார் நடக்குது? இவர் ஏன் இப்படி பேசுறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஏய், கீழே இறங்கு. யாரு பண்ணி? இறங்குங்க. யாரு நீங்க? இறங்க இறங்குங்க சார். இறங்குன்னு சொல்றல. சொல்றேன். இறங்க. வாங்க. ஏய், விடு. விடு. ஏய், வா வாங்க சொல்றல. சார். டேய் இடியட், எங்கடா கூட்டி வந்திருக்க? ஏய், அவசரப்படாத வக்கீல் சார். வக்கீல் சார், இவங்க எல்லாம் யாரு? ஏன் இப்படி பண்றாங்க? ஏய், ஏய், யாரா நீங்க? உயிர் மேல ஆசை இருந்தா வாயை மூடிட்டு உள்ள வா. வாங்க சார். விடு. வாங்க ஏய், வாங்க சார். ஏய், உள்ள வா. இழுத்துட்டு வாடா. வா சொல்றல. வாங்க. போங்க. போங்க சார்.
ஆமா, நான் தான், நானே தான். ரஞ்சி, மல்லி வாடி போச்சுல்ல? ஆமா ராஜிமா, நேத்துல இருந்து அழுது அழுது வாடி வதங்கி போச்சு. இனிமே காலத்துக்குமே அழுதுட்டு தானே இருக்கணும். தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இவர் எவ்வளவு பெரிய வக்கீல் தெரியுமா? இவரை கடத்திட்டு வந்திருக்க. இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். அச்சோ மல்லி, நீ மிரட்டுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமா. ஆமா ரஞ்சி, எனக்கு கூட லைட்டா பயமா தான் இருக்கு. ஏய், இந்தால் தான் நீ ஏற்பாடு பண்ண பெரிய லாயரோ? ஆமா. இப்ப எதுக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்க? எக்ஸ்கியூஸ் மீ, இன்னுமா உனக்கு இது புரியல? உங்களை கூட்டிட்டு வரல, தூக்கிட்டு வந்திருக்கோம். நீ ஏன் முன்னாடி சொடக்கு விட்டு சவால் விட்டுட்டு போவ? அத நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? கொத்தோட தூக்கிட்டு வந்துட்டேனே, இப்ப நீ என்ன பண்ண போற? டேய், அவங்கள கட்டி போடுங்க. டேய், அவங்கள இல்லைங்கப்பா. கட்டி போடுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. கோர்ட்ல கேஸுக்கு ஆஜராக போற வக்கீல இப்படி ட்ரீட் பண்றது ரொம்ப தப்பு. இதுக்கு ரொம்ப நீங்க கஷ்டப்பட வேண்டியிருக்கும். என்ன வக்கீல் சார், இவகிட்ட வாங்கின காசுக்காக அப்படியே கூவி காட்டுறீங்களா? ஏய், இவரையும் சேர்த்து கட்டி போடுங்கடா. சரிங்க மேடம். அட இருக்கப்பா. என்ன மேடம், பொசுக்குன்னு என்னையும் கட்டிப்பட சொல்லிட்டீங்க? கை நீட்டி 2 லட்சம் வாங்கியிருக்கேன். அட்லீஸ்ட் இத கூட செய்யலனா வாங்கின காசு சரிக்காது மேடம். அப்பா, இவங்கள மட்டும் கட்டி போடுங்க. சார், என்ன சார் பேசுறீங்க? என்ன மல்லி, ஒரே குழப்பமா இருக்குமே. என்ன நடந்துச்சுன்னு புரிய உனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டேய், அவளை கட்டி போடுங்க. ஏய், வா. என்ன மல்லி, நல்லபடியா என் தம்பிய ஜெயிலுக்கு வழி அனுப்பி வச்சுட்டு வரேன். ஏய் ராஜேஸ்வரி, உனக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சு. நீ அழிய போற. வக்கீல் சார், சரியான நேரம் பார்த்து இப்படி சாஞ்சிட்டீங்களே. ஐயோ மல்லி, இப்ப கூட நீ முழுசா புரிஞ்சுக்கலையா? வக்கீல் சார், நீங்களே சொல்லுங்க. உங்ககிட்ட கேஸ் எடுக்க நான் சம்மதிச்ச காரணமே இந்த மேடம் தான். அவ எவ்வளவு தந்தாலும் வாங்கிக்கங்க, இந்த கேஸ்ல ஆஜராகுங்க, நான் உங்களுக்கு 5 லட்சம் தரேன், உன்னை பத்திரமா கூட்டிட்டு வந்து என்கிட்ட விட்டுருன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. சீ, நீ எல்லாம் மனுஷனா? செய்யற தொழிலுக்கு துரோகம் பண்றியே. நீ 2 லட்சம் கொடுத்த, ஆனா இந்த மேடம் 5 லட்சம் கொடுக்கறேன்னாங்க. நீயே சொல்லு. நான் ஒரு தொழில் செய்யறேன், பெரிய லாபத்துக்கு தொழில் செய்வேனா இல்ல சின்ன லாபத்துக்கு தொழில் செய்வேனா? சீ, துரோகி, இப்படி என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டியே. உன்னை நம்பி வந்தேனே, உன்னை போய் சாமின்னு சொன்னனே, அந்த அம்மனே உன்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னு சொன்னனே. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? உன்னை அந்த அம்மன் சும்மாவே விட மாட்டா. என்னை இப்படி ஏமாத்திட்டல. உன்னால கேஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? என் புருஷனை காப்பாத்தணும்னு உன் முன்னாடி கை கூப்பி நின்னு கண்ணீர் வடிச்சேனே. எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு கொடுத்தேன்னா நீ நல்லா இருப்பியாடா? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஏய் ஏய், வாய மூடு. விட்டா விடிய விடிய டைலாக் பேசுவ போல. ஏய், அவளை கட்டி போட்டு அவ வாயில துணிய வைங்க. ஏன் கட்டி போடுற? இங்கேயே வெட்டி போடுற என்ன? போயிடுற, போய் சேர்ந்துடுற. அப்பவாச்சும் நீ யாருன்னு அவருக்கு புரியட்டும். அப்படியே செஞ்சாலும் நாங்க தான் உன்னை வெட்டணும்னு மாமாவுக்கு தெரியற மாதிரிலாம் செய்ய மாட்டோம் மல்லி. நீ எல்லாம் என் கால் தூசிக்கு சமம். இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிட்டு போயிட்டே இருப்பேன். போடி போ. உன்னால முடிஞ்சத போய் பாத்துக்க. போ, கோர்ட்ல போய் என்ன நடக்குதுன்னு பாரு. அத நீ கண்டிப்பா பாக்கணும். இப்படி ஆயி போச்சே, நாம என்னெல்லாம் பிளான் போட்டோமேன்னு நீ உடைஞ்சு நிக்கணும், கதறி அழணும். அத நான் பாப்பேன்டி.
வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.